ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நேற்று நான் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன், எத்தனை பேர் போட சொல்கிறீங்க, போட வேண்டான்னு. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பொங்கல் வரைக்கும் பாருங்கள், கதையில் வந்து ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்டினா ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க நான் சீரியலே பார்க்கல, உங்கள் ரிவ்யூ மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்காகவும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கேஸ். எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம்தான், ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப நேரமாக நானும் வீடியோ போட்டுட்டு கமெண்ட்ஸ் பார்த்தேன், கமெண்ட்ஸே வரவே இல்லை. சரி, ஓகே, யாருக்கும் விருப்பம் இல்லையாட்டிருக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கமெண்ட்ஸ் வந்த பிறகு தான் சரி, ஓகே, 2 பேர்த்துக்காக கூட நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கேஸ், டேரக்டர் சார் நம்மளை எவ்வளோ கழுத்தறுத்தார், நம்ம இனிமேல் இதை ரிவ்யூ பண்ணியே ஆந்திடலாம். சரிங்களா? இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி கேஸ் போச்சு? ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நேற்று எனக்கு இந்த சிக்கல்ன்ற வார்த்தை மறந்து போச்சு. என்னமோ சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கல் இருக்குது, இந்த கல்யாணம் வந்து சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே எல்லாம் பயந்து போய் மித்ரா ஊர்னு ஒரே அழுக. ஐயையோ, எனக்கு ஆதி கல்யாணம் நடக்கலைன்னா நான் செத்து போயிடுவேனே, ஆதி என்னால் விட்டுட்டு இருக்க முடியாதே, ஆதிக்காக தான் நான் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்குறேன், ஆதிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலை, இப்படி சிக்கல் இருக்குன்னு இந்த குடுகுடுக்கார வேறு சொல்லிட்டு போயிட்டானே, இத்து போனவன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டு இருக்கா. உடனே எல்லாம் வந்து பாட்டி சுதாகர் எல்லாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம நந்தினி அக்கா என்ன சொல்லுது, இதெல்லாம் 26th செஞ்சுரி, இதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. இந்த காலத்தில் போய் நீ குடுகுடுப்புக்காரன் குறி சொல்கிறான், அதை சொல்கிறான், நீ பயந்துட்டுருக்குற, அவன் வேறு கிரகத்துக்கே போய் குடியேறலன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீ என்னம்மா இதுக்கு போய் அழுதுட்டுருக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா அங்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணி மித்ராவை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. இங்கிட்ட நம்ம பாரதிக்கு நம்ம கண்ணாடி பட்டி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. எங்கிட்டும் நம்ம ஆத்தா ரூபத்தில், அதாவது ஜக்கம்மா ரூபத்தில் வந்து இந்த கல்யாணத்துக்கு சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். கூடிய சீக்கிரமே நீ ஆதி குழந்தைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு மனசில் படுது. அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே பாரதிக்கு வந்து அப்படியே புன்முறுவல் அப்படியே பூக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இதை புன்முறுவல் பூக்கிறத வந்து நம்ம ஆதி வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. பாரதி, கல்யாணம் நடக்கலைன்னு சொன்னே முகத்தில் சந்தோஷம் வருதா தாயே? சந்தோஷப்படு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த காலையில் இல்லை, அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் நந்தினியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்ன பாட்டி, நீங்கள் மித்ராவத்தவங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே கொட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த குடுகுடுப்பாக சொன்னதே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னோடனே, இல்லை நந்தினி, சில விஷயங்கள் வந்து நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், நம்ம இதெல்லாம் வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஏற்கனவே 2 தடவை மித்ரா கல்யாணம்னு போச்சு, மறுபடியும் நிற்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் அதுக்கு நம்ம லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்கோம், அவள் கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இவன் வேறு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான், இதை நம்ம விளையாட்டை எடுத்துக்கூடாது அப்படின்னோடனே நந்தினி மறுபடியும் பாட்டிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அனுப்பி விட்டுருச்சு அந்த அம்மா. உடனே காலையில் எல்லாம் எழுந்திரிக்கிறாங்க. சுதாகர் வந்து அப்படியே சேடாக உட்காந்துருக்காரு. மறுபடியும் எல்லாம் பேசுகிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு பரிகாரம் சொல்லுது. 7 கன்னிமார்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சாப்பாடாக்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணால் அந்த சாமியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மித்ரா கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதை கேட்டால் நம்ம கூமுட்டை வந்து அப்படியே டென்ஷன் ஆகி குழந்தைங்கள கத்துறான். எவ்வளோ நேரம் ஆகுது சாப்பாடு போட்டு, இன்னும்மா தின்னுட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமாக திந்திரிச்சு வாங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட கோவத்தை காமிக்கிறா கைஸ். ஆனால் உடனே இந்த கூமுட்டையை, அதாவது இது ஆதி ஒரு கூமுட்டை, இவ ஒரு கூமுட்டை, இந்த 2 கூமுட்டைகளும் சேர்ந்து இதுக பண்ணுற தப்புக்கு அந்த குழந்தைங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே அந்த லண்டன்லேருந்து வந்த பக்கிகளும் குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுது. இதில் இந்த கூமுட்டையும் வந்து சாப்பிட்ற குழந்தைங்கள வேமா தின்னுங்கன்னு சொல்லி நல்லா சாப்பாடை வச்சுக்கிட்டு இருந்த அம்மா திடீர்னு கோவப்பட்டு பேசினா அந்த குழந்தைய திருன்னு முழிக்குதுங்க. எங்கேயோ போகிற ஆத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருக்கையில இந்த அம்மாவுக்கு சுருன்னு ஏறுது. ஐயோ, நம்ம புருஷன் எங்கேயா மித்ரா காலத்தில் தாலியை கட்டிடுவானோ அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி அந்த குழந்தைங்கள பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கிறா கூமுட்டை. நீ ஒரு கூமுட்டை தாண்டி, நீ ஒரு கூமுட்டை தான், சரியா? நீ ஒரு கூமுட்டை தான், உண்மையிலேயே நீ ஒரு கூமுட்டை, தண்டக்கரம். அந்த சீரியலுக்கு வந்து நீ ஒரு தண்டக்கரம். அதுக்கப்புறம் சும்மா மேக்கப்பை போட்டுக்கிட்டு சேலை கலையாமல் நடிக்கிறது தான் நீங்களாம் லாய்க்கு. அப்புறம் வேற என்ன, எனக்கு ஒரு இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா கைஸ்,
மித்ரா கையால் சமைச்சு சாப்பாடு போடுவோம். எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஏற்கனவே மித்ரா கையால் செஞ்ச சாப்பாடு தின்னுட்டு யார் மீனா அவங்க அம்மா தவளைப்பட்ட பாடு நம்மளுக்கு தெரியும். சரியா? இனி அதே மித்ரா கையால் சமைச்சு இந்த 7 பேர்த்தையும் சாப்பிட வச்சு இந்த 7 பேர்த்தோட நிலைமை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற மாதிரி எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் இங்கிட்டு தவளையும் பாட்டியும் வேறு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இவங்க இல்லை அன்னி வாழ்க்கையை பாழாக்கிட்டு இவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? ஏன் தவக்கலை இவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்படி செஞ்சால் நடக்குமா தவக்கலை? நீங்கள் வேறு பாட்டி, அதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். இவங்க தான் நம்ம அன்னி வாழ்க்கையவே பாழாக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஏப்பா தவக்கலை, ஏப்பா ஏம்மா பாட்டி, உங்கள் 2 பேர்த்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் அன்னி வாழ்க்கையை யாரும் கெடுக்கலை. அவள் வாயால் அவளே தான் கெடுத்துக்கிட்டா. புரியுதா? நல்லாத்தான் லைஃப் போயிட்டு இருந்தது, நல்லாத்தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தது. தமிழை காணோன்னு சொன்னோடனே மாமியார் தான் கடத்தியிருப்பான்னு சொல்லி உங்கள் ஒன்னி இருக்காள், உங்கள் ஒன்னி அவள் வாயை அடக்கிட்டு இருந்தாலே இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. அவனும் போய் நினைவலைகள் அழிச்சிருக்கவும் மாட்டான், எதுவுமே செஞ்சுருக்கவும் மாட்டான். சரியா? உங்கள் அன்னி வாயை மூலம் அடக்க சொல்லு. பேச வேண்டிய இடத்துல பேச சொல்லு, பேச வேண்டாத இடத்துல பேசாமல் இருக்க சொல்லு. சரியா? உங்கள் அண்ணியை போய் பேசு. சரியா? அவளாக அவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறா கூமுட்டை. இவங்களெலாம் அவள் யாருன்னே தெரியாதவங்க. மித்ராக்காக வந்திருக்காங்க ஊர்லேருந்து. இவங்களெல்லாம் நம்ம திட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இதுகெல்லாம் மித்ராவோட குணம் தானே இதுகளுக்கு இருக்கும். அதை வேணால் நம்ம திட்டலாமே ஒழிய, மற்றபடி இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதா? முதல்ல ஆதியும் பாரதியும் புருஷன் முன்னாட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கே தெரியாது. உண்மை தானே? முதல்ல இந்த பாட்டிக்கே தெரியாது, மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பாட்டிக்கே தெரியாது மித்ரா அடுத்தவன் புருஷனை தான் கல்யாணம் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. நந்தினி ஒரு ஆளுக்கு தான் தெரியும். இன்னும் அவன் இந்த விக்கி விக்கி எங்கே போனானே தெரில. வந்த அன்னைக்கு என்ட்ரி கொடுத்தா விக்கின்னு. அதுக்கப்புறம் விக்கிக்கிட்டு போக வேண்டிதான். அதுக்கப்புறம் இந்த விக்கிங்கானா சொக்கிங்கானா பக்கிங்கானா. அப்புறம் எங்கே கைஸ், லண்டன்லேருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க, அப்புறம் அத்தைக்கார பையன் வந்திருக்குறான், அப்புறம் அந்த நந்தினி அம்மா வந்திருக்குது. இத்தனை பேர் வந்திருக்காங்க. மித்ராவோட தங்கச்சியவே காணா. அப்புறம் மித்ராவோட தங்கச்சி புருஷனை காணா, மனோவை காணா. என்ன இந்த சீரியல்லேருந்து அப்படியே ஒவ்வொரு ஆளாக வெளியே போயிட்டே இருக்காங்களா? அந்த 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணால மனோ, அவள் எங்கே ஆளையை காணா, மனோவை ஆளை காணா. என்ன இதுன்னே தெரியல. அப்புறம் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும், எவ்வளோ தான் குட்டிக்காரன் அடித்தாலும், நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணாலும், தான தர்மம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வாசு இருக்காப்புல. சரியா? எங்கள் வாசுவை மாரி நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறம் நம்ம ஆதி வேற நம்ம பாரதியாட்டவே முட்டைக்கண்ணை போட்டு முடிச்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நடிச்சிட்டு இருந்த ஹீரோ இப்போ அவளை மாதிரி இவள் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்க்கவே சகிக்கலை. என்ன பண்ணுறது? பார்த்து தானே ஆகணும். நம்ம இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் ரிவ்யூ போட்டு தானே ஆகணும். இந்த கண்ட்ராவிலாம் நம்ம பார்த்து தானே ஆகணும். அப்புறம் பாரதி அவங்க அந்த பாட்டி கேட்குது, ஏன் ஆதி இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுலாம் உங்களுக்கு இஷ்டம் தானே, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே நேராக பாரதி எங்கேருந்து பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க பாட்டி. சரியா? நீங்கள் என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு சம்மதம் தான் அப்படின்னோடனே என் பாரதி இப்படின்னு டென்ஷன் ஆகி இப்படின்னு நின்றுட்டு இருக்காப்புல. அதை அப்படியே பார்த்துட்டு, பாரதி எனக்கும் மித்ராவுக்கு கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி ஃபீல் பண்ணுறியா? இதே மாதிரியே ஃபீல் பண்ணி நீயே ஒரு நாள் என்கிட்ட வாயை திறப்ப. இந்த இதுதான் என்னோடய ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறாப்புல. என்ன ட்ரம்ப் கார்டோ மங்காணி கார்டோ, ஐயோ சாமி முடியல ஐயா. சரியா? ஒன்று நீயாவது வாயை திறக்கணும், இல்லை உன் பொண்டாட்டியாவது வாயை திறக்கணும். 2 பேரும் வாயை திறக்காமல் எங்கே போட்டு கழுத்து அறுக்கிறீங்களேடா ராசாக்களா. முடியலடா கைஸ். எல்லா சீரியல்லையும் ஒரு முடிவு வரும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் தான் கைஸ் இந்த சீரியலில் முடிவு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, அதான் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் தான் இந்த சீரியலில் முடிவு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். மண்டே என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற சீரியல் நான் பார்க்கவில்லை. ஸோ என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னதுக்காக, நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணதுக்காக, உங்களோட கமெண்ட்ஸை மதித்து நான் ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திங்கட்கிழமை என்ன பரிகாரம் பண்ண போகிறாங்களோ, என்ன செய்ய போகிறாங்களோ, இன்னும் இந்த 7 கன்னிமார்களுக்கு சமைச்சு போடுறது பாரதியாக இருக்குமோ, இல்லை அந்த சமையல் பண்ணுற இடத்துல பாரதி ஏதாவது செஞ்சு பாரதிக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஆயிருமோ, என்ன நடந்தாலும் சரி. சரியா?
எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அப்பா வேணும், அவ்வளோதான். இவளுக்கு கூட புருஷன் வேணுமோ வேண்டாமோ எங்களுக்கு அதை பற்றி அது என்னை பொறுத்தளவு தேவையே இல்லைங்க, சரியா? ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடைக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். இவளும் வந்து ஆதியை வந்து புடவை கட்டுறது, பூ வச்சு விட்றது, பொட்டு வைக்கிறது, சேலை கட்டி விடுறது, சோறு ஊட்டி விடுறது, உம்மா கொடுக்குறது, முத்தம் கொடுக்குறது, கொஞ்சுறது, தலை சீவுறது, இதெல்லாம் தான் நினச்சி பார்க்குறான். புரியுதா? அவன் என்ன நினச்சி பார்க்குறான்? வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கூந்தல் அப்படி விரித்து போட்டுக்கிட்டு வந்துட்டு அப்படியே 2 பேரும் டூயட் பாடத்தை லைக்கு. ஆக மொத்தத்தில் அந்த குழந்தைங்களோடு இருந்த ஒரு நினைவுகளையும் இவளும் நினச்சி பார்க்குறதில்ல, அவனும் நினச்சி பார்க்குறதில்ல. அதனால் நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஆதி அவங்க அப்பா அவங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இவங்க 2 பேர் சேரணும், இவங்க 2 பேர் கொஞ்சிக்கணும். அதாவது சில பேர் விரும்புவீங்க இந்த ரொமான்ஸ், இதெல்லாம் சில பேர்த்துக்கு பிடிக்கணுமா, அதை பேச தேவையில்லை. எனக்கு அதெல்லாம் உண்மையிலே பிடிக்காது கேஸ். எனக்கு வந்து கண்டென்ட் வேணும், கதையில் வந்து கண்டென்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் சீரியலு. பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல், ஒரு மூட் அவுட்டாக இல்லாமல், கதை வந்து கலகலன்னு இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் அதுக்கு உதாரணம் வந்து நான் வாரிசு சீரியல் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது சீரியல், எக்ஸலண்ட்டாக இருக்குது. புருஷன் தோண்டு போயால பொண்டாட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறதும் நல்லா இருக்குது. அவன் சிபியோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வாரிசு சீரியல் வந்து மத்தியான வேலையில் சாப்பிட்டு உட்காந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு சீரியல் தான். அப்புறம் என்ன கைஸ், அண்ணா சீரியல் வந்து இறுதி அத்தியாயம்னு போடுறாங்க, முடிய போகுதா? ஏன்னா நிறைய பேர் அண்ணா சீரியலோட ஃபேன்ஸாக இருப்பாங்களாட்டுக்கு. கீழே இது வந்த உடனே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். தயவுசெய்து அண்ணா சீரியலை முடிச்சிடாதீங்க, நல்லா போயிட்டுருக்குற சீரியலை ஏன்டா முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. கைஸ் எனக்கு ஒன்று தான், அண்ணா சீரியல் வந்து அந்த எல்லோரும் ஒரே மாதிரி புடவை கட்டி கோயிலில் வந்து இது பண்ணி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட சுபம் முடிச்சிருந்தா கூட நல்ல ஒரு முடிவாக தான் இருந்திருக்கும். இப்போ என்னடா மறுபடியும் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து என்னென்னமோ பிரச்சனை, அவளுக்கு அபாசனம் ஆகுதாமா, இவன் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறான், யார், சிவபால. அப்புறம் இங்கே என்ன நடக்குது, நம்ம அந்த சவுந்தரபாண்டியோட அக்கா ஒருத்தி இருக்கா, அவளோட பொண்ணு ஒருத்தி இறங்கியிருக்கா பாருங்க. அவள் வந்து யார், அந்த இசக்கியோட புருஷனை லவ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறான், யார், சவுந்தரபாண்டி. ஸோ இத்தனை பிரச்சனையை வந்து அண்ணா சமாளித்து பொண்டாட்டிக்கு வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாப்புல. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனால் சீக்கிரமாக இறுதி அத்தியாயம்னு சொல்லி போடுறாங்களாட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியல்லாம் முடிக்கிறதுக்கு, அதாவது வந்து ஏதாவது ஒரு குடும்பப்பாகான கதை, ஒரு அண்ணன் தங்கச்சி கதை ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இதயம் சீரியலை முடிச்சு விட்டு போக வேண்டியதானே. இதில் என்ன விளக்கணையாட்ட கதை இருக்குது, இதை வேறு இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. இந்த இது போன சீரியலெல்லாம் முடிச்சு விட்டுட்டு நல்ல சீரியலை ஓட வைக்க வேண்டியதானே. இல்லை டைமிங்கையாவது மாற்றிட்டு அண்ணா சீரியலை மதியானத்துக்கு போட்டு விட்டா மக்களாவது பார்த்துட்டு போவாங்களா ஆசைப்பட்றவங்க. அதை ஏன்டா நல்ல கதையை போய் முடிக்கிறீங்கிறீங்க? ஐயோ சாமி முடியும். அதான் இவங்க இஷ்டத்துக்கு வேணால் ஒரு சீரியலை உள்ளே கொண்டு வருவாங்க, கிராண்டாக ஓப்பன் பண்ணுவாங்க, தாட் போட்டுன்னு ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் முடிவு சீனை ஒன்றுமில்லாம் முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய சீரியல் இருக்குது. ஜீ தமிழில் வந்து இதனால் வரைக்கும் எத்தனை சீரியல் போட்டாங்களோ ஒன்றுலேயுமே முடிவே சரியே இல்லை, அதுதான் உண்மை. ஓகே கைஸ், நம்ம மண்டே பார்க்கலாமா? நிறைய டைம் வேறு எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. ஸோ மொத்தத்தில் இதே சீரியல் மண்டே பார்க்கலாம். ஓகே, பை.